إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, கடந்த ஃபிக்ஹ் பாடத்திலே நாங்கள் உதுவோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்களை பார்த்தோம். ஆரம்பமாக தலைப்பாகையின் மேல் மஸ்ஸு செய்வது சம்பந்தமாக பார்த்தோம். தலைப்பாகையின் மீது மஸ்ஸு செய்யலாம். தலையின் ஒரு பகுதியை மஸ்ஸு செய்துவிட்டுத்தான் தலைப்பாகை மேல் மஸ்ஸு செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. தலையிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பாகையிலே மஸ்ஸு செய்யலாம். தொப்பி போன்று இருக்கக்கூடிய அமைப்பிலே அமைந்த தலைப்பாகை அல்ல, தலையை சுற்றி கட்டப்படக்கூடிய தலைப்பாகைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த அடிப்படையிலே பெண்கள் அவர்களுடைய தலையை மூடி அணியக்கூடிய, இறுக்கி அணியக்கூடிய அந்த தலைப்பாகை மேல் அல்லது ஹிஜாபுக்கு மேலால், ஹிமாருக்கு மேலால் மஸ்ஸு செய்ய முடியும் என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்ததாக ஹுஃப், காலுறைகள் மீது மஸ்ஸு செய்வது சம்பந்தமான சட்டங்களை பற்றி பார்த்திருந்தோம். காலுறை மீது மஸ்ஸு செய்வதற்கு ஏற்கனவே சுத்தமான நிலையிலே, அதாவது உது செய்த நிலையிலே தான் அந்த காலுறையை அணிந்திருக்க வேண்டும். பிறகு உது முறிந்ததற்கு பிறகு அந்த காலுறை மீது மஸ்ஸு செய்ய முடியும் என்பதை நாங்கள் பார்த்தோம். இது ஊரிலே தங்கியிருப்பவருக்கு 24 மணித்தியாலங்களும், பிரயாணிக்கு 3 நாட்களும், 24 மணித்தியாலங்களை கொண்ட 3 நாட்களும் மஸ்ஸு செய்யலாம் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அதே போன்றுதான் மஸ்ஸு செய்த ஒருவர் அவருடைய காலக்கெடு முடிவதன் மூலமாக அவருடைய உது முறிவடையாது. அதுபோன்று ஹுஃப், காலணி அல்லது சொக்ஸ் கலண்டு விடுவதன் மூலமாகவும் உது முறிவடையாது. ஆனால் திரும்பவும் அவர் உது செய்யும் பொழுது அவர் மஸ்ஸு செய்ய முடியாது. அவர் உது செய்து காலை கழுவ வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். காலணி அல்லது சொக்ஸ் கலண்டு விட்டால் அல்லது கலட்டிவிட்டால் அவர் திரும்பவும் அதனை போட்டாலும் அதன் மீது மஸ்ஸு செய்ய முடியாது. காலை கழுவிவிட்டுத்தான் அதற்கு பிறகு வரக்கூடிய சந்தர்ப்பங்களிலே அவரால் மஸ்ஸு செய்ய முடியும் என்பதை பார்த்தோம். அதே போன்று ஜபீரா அல்லது இசாபா, கட்டுகள் மீது மஸ்ஸு செய்வது ஒரு உது செய்த ஒருவர் அல்லது குளிக்கக்கூடிய ஒருவர் அவருடைய உடலிலே காயங்கள் இருந்தால், உது செய்கின்ற இடங்களிலே காயங்கள் இருந்தால், அந்த இடத்திலே தண்ணீர் படக்கூடாது என்றிருந்தால் தண்ணீரினால் மஸ்ஸு செய்ய முடியும். மஸ்ஸு செய்ய முடியுமான பதிவை மஸ்ஸு செய்ய முடியும். அதே போன்று ஜபீராவுக்கு மேல், கட்டுக்கு மேலால் மஸ்ஸு செய்ய முடியும். அதற்கு முன்னால் உது செய்திருக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனை இல்லை என்பதையும் நாங்கள் பார்த்தோம். ஜபீராவிலே மஸ்ஸு செய்வதை பொறுத்தவரையிலே பெரும் தொடக்கு, சிறு தொடக்கு இரண்டுக்கும் மஸ்ஸு செய்ய முடியும். தேவை முடிகின்ற வரையிலே ஒருவரால் மஸ்ஸு செய்ய முடியும் என்பதை பார்த்தோம். மஸ்ஸு செய்தால் போதுமானது, திரும்பவும் தயமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் பார்த்தோம். அடுத்ததாக உதுவை முறிக்கக்கூடிய அம்சங்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். முன்பின் துவாரங்களினால் வெளிப்படக்கூடிய சிறுநீர், மலம், காற்று, மதி, வதி, அதே போன்று மிகவும் அரிதாக வெளிப்படக்கூடிய கல், புழுக்கள் போன்றவற்றால் கூட உது முறிந்துவிடும் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அதே போன்று ஆழ்ந்த தூக்கத்தினால் உது முறியும். அதே போன்றுதான் புத்தி சுயாதீனத்தை இழப்பதன் மூலமாக, பைத்தியத்தின் மூலமாக அல்லது மயக்கத்தின் மூலமாக புத்தியை ஒருவர் இழந்தால் அவருடைய உது முறிந்துவிடும் என்பதை பார்த்தோம். அதே போன்று ஒட்டக இறைச்சி சாப்பிடுவதன் மூலமாகவும் உது முறியும். அதே போன்றுதான் மதம் மாறுவதன் மூலமாக உது முறிந்துவிடும். அதே போன்று எதுவெல்லாம் குளிப்பை கடமையாக்குமோ, எதெல்லாம் நடந்தால் குளிப்பு கடமையாகுமோ அப்போது அது உதுவையும் முறித்துவிடும். உதுவையும் முறித்துவிடும். ஒருவர் உது செய்த நிலையிலே குளிப்பு கடமையான ஒரு செயலை செய்தால், அவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டால் அவருடைய உதுவும் அங்கே
முறிந்துவிடும் என்பதை பார்த்தோம். அதே போன்றுதான் பல அறிஞர்கள் மர்மஸ்தானத்தை தொடுவதனால் உது முறியும் என்ற கருத்திலே இருக்கிறார்கள். என்றாலும் நாங்கள் நூறாசிரியருடைய கருத்தின்படி அவர்கள் பலப்படுத்திய கருத்தின்படி நாங்கள் என்ன சொன்னோம்? உது முறியாது. என்றாலும் மர்மஸ்தானத்தை தொட்ட ஒருவர் உது செய்து கொள்வது சிறப்பானது, முஸ்தஹப்பானது என்பதை பார்த்திருந்தோம். அதுவும் இச்சையோடு தொட்டால். அடுத்ததாக நாங்கள் இப்போது தயம்மும் என்கின்ற ஒரு பாடத்துக்கு வர இருக்கின்றோம். தயம்மும். தயம்மும் என்பது அரபு மொழியிலே கஸ்த், நாடுதல் என்பது அதனுடைய அர்த்தம். மார்க்கத்திலே தயம்மும் என்றால் என்ன என்று நூலாசிரியர் இங்கே ஒரு வரைவிலக்கணத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது தயம்மும் என்பதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய வரைவிலக்கணம் அத்தஅப்புது லில்லாஹி அஸ்ஸ வஜல்ல பித்ததஹுர் بالتراب عند عدم القدرة على الماء على صفة مخصوصة. التعبد لله عز وجل. அல்லாஹு தஆலாவை வணங்குதல். மார்க்கத்திலே தயம்மும் என்பது அல்லாஹ்வை வணங்குகின்ற ஒரு வணக்கம். வுது எப்படி ஒரு வணக்கமோ அதே போன்ற ஒரு வணக்கம். எப்படி வணங்குகிறோம்? பித்ததஹுர், சுத்தம் செய்து கொள்வதன் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வை வணங்குகிறோம். எதனால்? பித்துராப், மண்ணினால் சுத்தம் செய்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வை வணங்குவதுதான் தயம்மும். எப்போது தயம்மும் செய்யலாம்? இந்த அதமில் குதரத்தி அலல் மா, தண்ணீருக்கு ஆற்றல் பெறாத போது. தண்ணீருக்கு ஆற்றல் பெறாத போது என்பது இரண்டு விடயம். ஒன்று தண்ணீர் கிடைக்கவில்லை, இன்னொன்று தண்ணீர் இருக்கிறது ஆனால் பயன்படுத்த முடியாது. இரண்டுமே தண்ணீருக்கு ஆற்றல். தண்ணீரை பெறுவதற்கான அல்லது தண்ணீரை அடைந்து கொள்வதற்கான, தண்ணீரை பயன்படுத்துவதற்கான ஆற்றல் இல்லாத போது. அலா சிஃபத்தின் மஹ்சூஸா, குறிப்பிட்ட ஒரு முறையில், குறிப்பிட்ட ஒரு அமைப்பிலே தான் நாம் தயம்முமை செய்ய வேண்டும். இதுதான் தயம்முமுக்குரிய வரைவிலக்கணம். இப்போது அடுத்ததாக நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், மஷ்ரூஇய்யத்து தயம்மும், தயம்மும் செய்வது மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை சொல்கிறார். யுஷ்ரஉ தயம்முமு லிமன் லம் யஜிதில் மாஅ அவ் அஜஸ அன் இஸ்திஅமாலிஹி, எவருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லையோ அல்லது தண்ணீரை பயன்படுத்துவதற்கு முடியவில்லையோ அவருக்கு தயம்மும் செய்வது மார்க்கத்திலே இருக்கிறது. எதற்காக? லிரஃபில் ஹதஸில் அஸ்கரி அவில் அக்பர், சிறு தொடக்கை நீக்கிக் கொள்வதற்காக அல்லது பெருந்தொடக்கை நீக்கிக் கொள்வதற்காக. சிறு தொடக்கை என்பது அதை நீக்கிக் கொள்வதற்கு நாங்கள் அடிப்படையில் உது செய்ய வேண்டும். தண்ணீர் இல்லை உது செய்வதற்கு, இப்போது நாம் தயம்மும் செய்கிறோம். பெருந்தொடக்கை நீக்கிக் கொள்வதற்கு குடிக்க வேண்டும். எனவே பெருந்தொடக்கை நீக்கிக் கொள்வதற்கு தண்ணீர் இல்லை அல்லது தண்ணீரை பயன்படுத்த முடியாது என்று இருக்கின்ற பொழுது இதை நீக்குவதற்காக வேண்டி தயம்மும் செய்வது மார்க்கத்திலே இருக்கிறது. இதற்கு ஆதாரம் சூரத்துல் மாயிதாவுடைய 9வது வசனம். وَإِن كُنتُمْ مَرْضَى, நீங்கள் நோயாளியாக இருந்தால், أو على سفر, அல்லது நீங்கள் பிரயாணத்தில் இருந்தால், أو جاء أحد منكم من الغائط, அல்லது ஒருவர் அவர் மலசலம் அதாவது மலம் கழித்து விட்டு வந்தால், காயத்திலிருந்து வந்தால், காயத் என்பது இன்று மலத்துக்கு பயன்படுத்தப்பட்டாலும் அடிப்படையிலே இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அந்த அதற்குரிய இடம், அந்த இடத்துக்குரிய பெயரை இன்று அந்த பொருளுக்கு என்ன செய்கிறார்கள்? பயன்படுத்துகிறார்கள். எனவே காயத்திலிருந்து உங்களில் ஒருவர் வந்தால், மலம் கழித்து விட்டு வந்தால், அவு லாமஸ்துமுன் நிசாஅ, அல்லது நீங்கள் பெண்களை தீண்டினால், ஃபலம் தஜிது மாஅன், இதெல்லாம் செய்துவிட்டு உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால், ஃபதயம்மமு ஸஈதன் த்வய்யிபா, நீங்கள் சுத்தமான மண்ணிலே தயம்மும் செய்யுங்கள், சுத்தமான மண்ணை நாடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஃபம்ஸஹூ பிவுஜூஹிக்கும், உங்களுடைய முகங்களை நீங்கள் மஸ்ஸு செய்யுங்கள், வ ஐதீக்கும் மின்ஹு, அதிலிருந்து அந்த மண்ணிலிருந்து உங்களுடைய கைகளையும் நீங்கள் மஸ்ஸு செய்து கொள்ளுங்கள். இந்த ஆயா என்ன சொல்கிறது என்றால், உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால், நீங்கள் பிரயாணத்தில் இருக்கிறீர்கள் அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது உங்களுக்கு உது செய்வது கடமையாக இருக்கிறது அல்லது பெண்களை தீண்டி விட்டீர்கள், பெண்களோடு இங்கே லாமஸ்து முன்னிசா என்பது உடல் உறவு கொள்வது என்பதுதான் சரியான கருத்து. இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் தயம்மும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த தயம்மும் என்பது வஹுவ மிம்மா ஹஸ்ஸல்லாஹு பிஹி ஹாதிஹில் உம்மத வ அக்ரமஹா பிஹி, அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு, கடைசி உம்மத்துக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு கொடுத்த ஒரு ஹசீஸ், ஒரு விசேடமான ஒரு விடயம்.
அதன் மூலம் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். முன்னர் வாழ்ந்த சமுதாயங்களுக்கு தயமும் என்கின்ற சட்டம் இருக்கவில்லை. இதற்கு ஆதாரமாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், உஅதீது ஹம்ஸன் லம் யுஅதஹுன்ன அஹதுன் கப்லி. எனக்கு முன்னர் எவரும் கொடுக்கப்படாத 5 விடயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். நுசிர்து பிர்ருஅபி மசீரத ஷஹ்ரின். ஒரு மாத கால பயண தூரத்துக்கு நான் அச்சத்தை கொண்டு உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். அதாவது நபி அவர்கள் எதிரிகளை அடைவதற்கு ஒரு மாத கால பயண தூரம் இருந்தாலும் எதிரிகளுடைய உள்ளத்திலே அச்சம் என்ன செய்யும்? ஏற்படும். நபி அவர்களை பற்றி, முஸ்லிம்களை பற்றி அச்சம் அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படும். நபி அவர்கள் அவர்களை விட்டும் ஒரு மாத தூரம் பயணிக்க வேண்டிய தூரத்திலே இருந்தாலும் இந்த நிலை அவர்களுக்கு இருக்கிறது. وَجُعِلَتْ لِيَ الْأَرْضُ مَسْجِدًا وَطَهُورًا. இரண்டாவது, பூமி எனக்கு மஸ்ஜிதாகவும் தஹூராகவும் ஆக்கி தரப்பட்டிருக்கிறது. மஸ்ஜித் அதாவது பூமியில எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தொழலாம். குறித்த இடத்தில் குறித்த ஒரு மஸ்ஜிதில் மாத்திரம்தான் தொழ முடியும் என்பது அல்ல. பூமியில எந்த இடத்திலே உங்களுக்கு தொழுகை நேரம் வருகிறதோ அந்த இடத்திலே நீங்கள் தொழுகையை நிறைவேற்ற முடியும். அதற்காக நீங்கள் பள்ளிவாசல்களை தேடிச் சென்று தொழ வேண்டும் என்பது இல்லை. அதாவது பள்ளிவாசல் பக்கத்தில் இருந்தால் நாங்கள் ஜமாத்தோடு தொழ வேண்டும், அது வேறு. ஆனால் பூமியில் எந்த இடத்திலும் நாம் என்ன செய்ய முடியும்? தொழ முடியும். குறிப்பிட்ட அந்த தொழுகைக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் மாத்திரம் அல்ல. தஹூரா, அதே போன்றுதான் பூமி தஹூராக எங்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? நாங்கள் பார்த்தோம் தஹூர் என்ற வார்த்தை மிகவும் சுத்தமானது என்பது அர்த்தம். அதாவது தாஹிர் என்பதை விட தஹூர் என்பது தன்னிலும் சுத்தமானது, பிறதையும் சுத்தமாக்கக்கூடியது. அல்லாஹு தாலா வானத்திலிருந்து இறக்கக்கூடிய நீரை பற்றி சொல்கிற பொழுது தஹூரா என்று அல்லாஹ் தாலா சொல்கிறார். தஹூரான். அதே போன்று நபி அவர்கள் கடல் நீரை பற்றி சொல்கிற பொழுது ஹுவ தஹூர், அது தஹூர் என்று சொல்கிறார். அதே போன்றுதான் நபி அவர்கள் பூமியை பற்றி சொல்கிற பொழுதும் தஹூர் என்று சொல்கிறார்கள். அதாவது பூமி சுத்தம் செய்யக்கூடியது. அதாவது உது செய்கின்ற பொழுது அதுக்கு பதிலாக எங்களுக்கு தண்ணீர் கிடைக்காத நேரத்திலே, பயன்படுத்த முடியாத நேரத்திலே பூமியிலே நாங்கள் அதனுடைய மண்ணை எடுத்து தயமம் செய்கிற பொழுது அது எங்களை சுத்தப்படுத்தும். தஹூர் தன்னளவிலும் சுத்தமானது, பிறதை சுத்தப்படுத்தக்கூடியது. இது இரண்டாவது விஷயத்தை நபி அவர்கள் சொல்கிறார். فَأَيُّمَا رَجُلٍ مِنْ أُمَّتِي أَدْرَكَتْهُ الصَّلَاةُ فَلْيُصَلِّ. என்னுடைய உம்மத்திலே எவருக்காவது, எந்த மனிதருக்காவது தொழுகை அவரை அடைந்து கொண்டால், தொழுகை நேரம் ஆகிவிட்டால் ஃபல்யுஸல்லி, அவர் தொழுது கொள்ளட்டும். அந்த இடத்திலே பூமியிலே அவர் எங்கிருந்தாலும் தொழுது கொள்ளலாம். وَأُحِلَّتْ لِيَ الْمَغَانِمُ وَلَمْ تَحِلَّ لِأَحَدٍ قَبْلِي. எனக்கு கனீமாக்கள், யுத்தத்திலே எதிரிகளிடமிருந்து பெறப்படுகின்ற கனீமாக்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றன. கனீமத் சொத்துக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களுடைய உம்மாவுக்கு ஹலாலாக்கப்பட்டது. வலம் தஹில்ல லிஅஹதின் கப்லி. எனக்கு முன்னர் எவருக்கும் அது ஹலாலாக இருக்கவில்லை. வஅதீது ஷஃபாஅ. ஷஃபாஅ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நபிமார்கள் எல்லோரும் ஷஃபா செய்வார்கள், சிபாரிசு செய்வார்கள் அல்லாஹ்விடத்திலே. ஆனால் நபி அவர்கள் இங்கே கொடுக்கப்பட்ட ஷஃபா எது? அஷ்ஷஃபாஅத்துல் குப்ரா, அஷ்ஷஃபாஅத்துல் உஸ்மா, மிகப்பெரிய ஷஃபாஅத். மஹ்ஷரிலே, மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் ஷஃபா கொடுக்கப்படும். அந்த ஷஃபாஅத்தை தான் நபி அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். وكان النبي يبعث الى قومه خاصة. நபி, ஒரு நபி தன்னுடைய கூட்டத்துக்கு மாத்திரம் தான் அனுப்பப்படுவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட பனூ இஸ்ரவேலர்களுக்கு தான் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு நபியாக நபிமார்கள் அனுப்பப்படுவார்கள். وبعثت الى الناس عامة. நான் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். குறைஷிகளுக்கு மட்டுமல்ல, அரேபியர்களுக்கு மட்டுமல்ல, முழு சமுதாயங்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனிதர்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த 5 விடயங்களும் நபி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேட தன்மை. இதிலே தயம்மும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பூமி நபி அவர்களுக்கு தஹூராக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே எங்களுக்குரிய ஆதாரம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் தயம்மும் செய்யக்கூடிய முறை. நாங்கள் சொன்னோம் தயம்மும் என்பது ஒரு வணக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய முறையிலே தான் அந்த தயம்முமை நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் நினைத்தபடி தயம்மும் செய்ய முடியாது. இதுக்கு
அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இருக்கிறது. அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு தேவைக்காக அனுப்பி வைத்தார்கள் என்று அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நபி அவர்கள் ஒரு தேவைக்காக என்னை அனுப்பி வைத்தார்கள். فأجنبت فلم أجد الماء. நான் ஜுனுபாலியாக மாறினேன். அதாவது எனக்கு ஜனாபா ஏற்பட்டது. குளிப்பு கடமையானது. فَتَمَرَّغْتُ فِي الصَّعِيدِ. நான் மண்ணிலே புரண்டேன். كَمَا تَمَرَّغُ الدَّابَّةُ. மிருகங்கள் மண்ணிலே புரளுவதை போன்று அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மண்ணிலே புரண்டதை அவர்கள் சொல்கிறார்கள். ثُمَّ أتيت النبي صلى الله عليه وسلم فذكرت ذلك له. பிறகு நபி அவர்களிடத்திலே வந்து நான் இந்த விடயத்தை சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமா கான யக்ஃபீக அன் தகூல பியதைக ஹாகதா. உங்களுக்கு போதுமாக இருந்திருக்கும் நீங்கள் உங்களுடைய கைகளால் இவ்வாறு செய்திருந்தால் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ثم ضرب بيديه الأرض ضربة واحدة. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரண்டு கைகளையும் பூமியிலே ஒரு அடி அடித்தார்கள். இரண்டு கைகளையும் ஒரு அடி அடித்தார்கள். ثم مسح الشمال على اليمين وظاهر كفيه ووجهه. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கை மீது இடது கையை தடவினார்கள். அதாவது அவர்களுடைய கையுடைய கஃப் என்பது மணிக்கட்டுக்கு கீழே உள்ள பகுதி. அந்த மணிக்கட்டுக்கு கீழே உள்ள பகுதியின் மேல் பகுதியை இரண்டு கைகளாலும் என்ன செய்தார்கள்? தடவி கொண்டார்கள். முகத்தையும் தடவி காண்பித்தார்கள். எனவே தயம்மும் என்பது இவ்வாறு தான் செய்ய வேண்டும். மண்ணிலே புரள்வது தயம்மும் அல்ல என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், தயம்மும் செய்வதற்கு நாம் இரண்டு கைகளாலும் ஒரு அடி மண்ணிலே அடித்துவிட்டு, அதாவது ஒரு முறை மண்ணை தொட்டுவிட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய கஃப்களுக்கு மேலால், அதாவது மணிக்கட்டு கீழே உள்ள அந்த பகுதிகளுக்கு மேலால் தடவினால் போதுமானது. وَالْأَفْضَلُ أَنْ يَبْدَأَ بِمَسْحِ وَجْهِهِ. சிறந்தது என்னவென்றால் முதலாவது முகத்தை தடவுவது. மண்ணை எடுத்துவிட்டு முதலாவதாக முகத்தை தடவுவது. அதாவது திரும்பவும் மீண்டும் இரண்டாவது முறை மண் எடுக்க தேவையில்லை. அதே மண்ணினால் இரண்டு கஃப்களையும் அதனுடைய மேற்பகுதிகளையும் தடவிக்கொள்வது. ஏன் நூலாசிரியர் அவ்வாறு சொல்கிறார்கள்? சிறந்தது முகத்தை முதலிலே தடவுவது என்றால், لأن الله عز وجل بدأ بالآية بذكر الوجه. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அந்த ஆயாவிலே முகத்தை தடவுவதை பற்றித்தான் ஆரம்பமாக சொல்லியிருக்கிறான். எனவே முகத்தை தடவுவது அந்த வகையிலே சிறப்பானது. கையை முதலில் தடவிட்டு முகத்தை தடவினாலும் செல்லுபடியாகும். ஆனால் சிறந்தது முகத்தை முதலிலே தடவுவது, பிறகு கஃப்களை தடவி கொள்வது. மண்ணை எடுத்துவிட்டு அது அதிகமாக இருந்தால் ஹதீஸ்களில் வருவதை போன்று அந்த மண்ணை தட்டிவிட முடியும். இரண்டு கைகளால் தட்டிவிட முடியும், அல்லது இவ்வாறு தட்ட முடியும், அல்லது ஊதிவிட முடியும். எவ்வாறாவது மண்ணை குறைத்துக் கொள்வதற்காக அவ்வாறு செய்ய முடியும். பிறகு முகத்திலும் கைகளிலும் ஒரு முறை எடுத்த அந்த மண்ணின் மூலமாக தயமும் செய்தால் போதுமானது. முழங்கை வரையிலே கையை மசு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நூலாசிரியர் என்ன சொல்கிறார்? وَهَذَا التَّيَمُّمُ رَافِعٌ لِحَدَثِهِ حَتَّى يَقْدِرَ عَلَى الْمَاءِ. இந்த தயம்மும் அவருடைய தொடக்கை நீக்கிவிடும். எதுவரைக்கும்? அவர் தண்ணீரை பயன்படுத்துவதற்கு அல்லது தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு சக்தி பெறும் வரையிலே. فَإِذَا قَدِرَ عَلَى الْمَاءِ انتقض وضوءه. அவருக்கு தண்ணீர் அதாவது கிடைத்து விட்டால், தண்ணீரை பயன்படுத்த முடியுமாகிவிட்டால் அவருடைய வுது முறிந்துவிடும். தண்ணீர் எங்களுக்கு கிடைத்து விட்டால் வுது முறிந்துவிடும். கட்டாயமாக வுது எடுக்க வேண்டும். எங்களுடைய தொடக்கை தண்ணீர் இல்லாத நேரத்திலே அல்லது தண்ணீரை பயன்படுத்த முடியாத நேரத்திலே இந்த தயம்மின் மூலமாக என்ன செய்து கொள்ளலாம்? நீக்கிக் கொள்ளலாம். தயம்முமுக்கு நிபந்தனையாக இருக்கிறது நியா. நியா எண்ணம் முக்கியமானது. எந்த ஒரு இபாதாவுக்கும் எண்ணம் நியா முக்கியமானது. அதே போன்றுதான் وَيَنْتَقِضُ التَّيَمُّمُ مِنْ حَدَثٍ أَصْغَرَ وَيَنْتَقِضُ التَّيَمُّمُ مِنْ حَدَثٍ أَصْغَرَ بِنَوَاقِضِ الْوُضُوءِ. ஒரு சிறு தொடக்குக்காக தயம்மும் செய்தால் அந்த தயம்மும் முறிவடையும். எப்போது? வுது முறிவடையக்கூடியவைகளால் தயம்மும் முறிவடைந்து விடும். ஒருவர் வுதுவுக்காக வேண்டி, அதாவது வுது முறிவடைந்ததற்காக
உது செய்ய வேண்டிய கட்டத்திலே தயமும் செய்கிறார். உது செய்வதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை அல்லது தண்ணீரை பயன்படுத்த முடியவில்லை. இப்போது அவருடைய தயமும் எப்போது முடிவடையும் என்றால், உது முறிவடைகின்ற பொழுது, உது முறிவடையக்கூடியவைகளை, உதுவை முறிக்கக்கூடியவைகளை நாங்கள் பார்த்தோம். நவாக்கிதுல் உது. அந்த நவாக்கிதுல் உது மூலமாக தயமும் என்ன செய்துவிடும்? முறிவடைந்து விடும். அதே போன்றுதான் وينتقض التيمم من حدث أكبر بموجبات الغسل. ஒருவர் பெருந்தொடக்குக்காக தயமும் செய்திருந்தால் அந்த தயமும் எப்போது முறிவடையும்? குளிப்பு கடமையாக கூடியவற்றை செய்வதன் மூலமாக என்ன செய்யும்? அந்த தயமும் முறிவடைந்து விடும். ஒருவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது. அதற்காக அவர் என்ன செய்தார்? தயமும் செய்து கொண்டார். குளிப்பு கடமையானதற்காக தயமும் செய்து கொண்டார். தண்ணீர் பயன்படுத்த முடியவில்லை, அல்ல தண்ணீர் இல்லை. இப்போது இவருடைய இந்த குளிப்பு கடமையான இந்த பெருந்தொடக்குக்காக செய்த தயமும் தொடர்ந்து இவரோடு இருக்கும். திரும்பவும் அவருக்கு குளிப்பு கடமையாக கூடிய ஒரு நிலை வந்தால் அவருடைய அந்த தயமும் முறிவடைந்து விடும். وينتقض التيمم من الحدثين بالقدرة على الماء. அதே போன்றுதான் தண்ணீர் கிடைத்து விட்டால் அல்லது தண்ணீரை பயன்படுத்த முடியுமாகிவிட்டால் தயமும் முறிவடைந்து விடும். இது மேலதிகமானது. அடுத்ததாக நாங்கள் பாபுல் குஸ்லி மினல் ஜனாபா, ஜனாபாவுக்காக வேண்டி குளிப்பது சம்பந்தமான பாடத்துக்கு வருவோம். அல் குஸ்ல் என்றால் அரபு மொழியிலே குளித்தல் என்பது அர்த்தம். அதாவது முழு உடம்பிலும் தண்ணீரை நாங்கள் படுத்துவதுதான், முழு உடம்பிலும் தண்ணீரை நாங்கள் ஊற்றிக்கொள்வதற்கு பேர் தான் குஸ்ல், குளித்தல். முழு உடம்பிலும் தண்ணீர் பட வேண்டும். ஜனாபா என்றால் என்ன? ஹிய ஹததுன் அக்பர் யஹ்சுரு லில்பாலிகின். வயது வந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய பெருந்தொடக்கு. பெருந்தொடக்கு என்றால் அது வயது வந்தவர்களுக்கு தான் ஏற்படும். யூஜிபுல் குஸ்ல், அந்த பெருந்தொடக்கு குளிப்பை கடமையாக்கும். பெருந்தொடக்கு ஏற்பட்டால் குளிப்பு கடமை. சபபுஹு, அதற்கான காரணம், ஜனாபாவுக்கான காரணம் ஹுரூஜுல் மணி, மணி வெளிப்படுவது. பெருந்தொடக்குக்கான காரணம் இந்திரியம் வெளிப்படுவது. இந்திரியம் என்றால் வஹுவல் மாஉ தாஃபிக், பீரிட்டு பாயக்கூடிய வெளிப்படக்கூடிய தண்ணீர். வஹுவல் மாஉ தாஃபிக் அவில் ஜிமா, அல்லது உடலுறவு கொள்வது, ஜிமா. மணி வெளிப்படாவிட்டாலும் சரி, உடலுறவு கொள்வதன் மூலமாக பெருந்தொடக்கு ஏற்படும். அல்லது உடலுறவு கொள்ளாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, மணி வெளிப்பட்டாலும் இந்திரியம் வெளிப்பட்டாலும் பெருந்தொடக்கு ஏற்படும். இதற்குத்தான் ஜனாபா சொல்கிறோம். எனவே ஜனாபாவுக்காக வேண்டி குளிப்பது கட்டாயம். ஜனாபாவுக்காக வேண்டி ஒருவர் குளிக்கின்ற பொழுது அவரிடத்திலே நீயா இருக்க வேண்டும். ஒருவருக்கு உதாரணமாக குளிப்பு கடமையாகிவிட்டது, ஆனால் அவர் அதை மறந்து விட்டார். உடலிலே வியர்வை ஏற்படுகிறது அல்லது உடலை குளிர்ச்சி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் குளித்துக் கொள்கிறார். ஆனால் அவருக்கு அன்று அவர் குளிப்பு கடமையானவர் என்பதை ஒட்டுமொத்தமாக மறந்து விட்டார். இப்போது இவருடைய குளிப்பு ஒரு இபாதா என்ற அடிப்படையிலே செல்லுபடியாகாது. என்றால் ஒரு இபாதாவுக்கு கட்டாயம் நீயா வேண்டும். திரும்பவும் அவர் கடமையான குளிப்பை நீக்கிக் கொள்வதற்காக குளிக்க வேண்டும் என்றால் அங்கே அவரிடத்திலே நீயா இருக்கவில்லை. எண்ணம் குளிப்பு கடமையானால் தான் நான் குளிக்கிறேன், அந்த பெருந்தொடக்கை நீக்கிக் கொள்வதற்காக குளிக்கிறேன் என்கின்ற எண்ணம் அவரிடத்திலே இருக்கவில்லை. அதனால் வல்வாஜிபு ஃபீஹி நிய்யா, குளிப்பிலே குளிப்பிலே கட்டாயமாக நீயா இருக்கு. நாங்கள் கட்டாயம் அல்லாத குளிப்பு சாதாரணமாக எங்களுடைய உடலை குளிர்ச்சியை அடைய செய்வதற்காக அல்லது வியர்வையை அகற்றிக் கொள்வதற்காக நாங்கள் குளிப்பதற்கெல்லாம் அங்கே நீயா தேவையில்லை. ஆனால் கட்டாய கடமையான குளிப்புக்கு நாங்கள் நீயா கட்டாயம் இருக்க வேண்டும். وتعميم بدنه بالغسل, அதே போன்று அவருடைய முழு உடம்பையும் கழுவி கொள்ள வேண்டும். அதாவது குளிப்பது என்பது என்னவென்றால் அதனுடைய வாஜிப் என்னவென்றால் நீயா இருக்க வேண்டும், எண்ணம் இருக்க வேண்டும். அதே போன்று முழு உடம்பிலும் தண்ணீரை அவர் படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் கடமையான குளிப்புடைய யதார்த்தம். இதை செய்தால் கடமையான குளிப்பு நீங்கிவிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வ இன் குன்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, நீங்கள் ஜுனுபாலியாக இருந்தால், ஜனாபாவோடு நீங்கள் இருந்தால்,
ஃபத்தஹரு நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். எனவே கட்டாய கடமை. ஜனாபா இருப்பவர்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத். அமல்கள் நிய்யாக்களை கொண்டு எண்ணங்களை பொறுத்து வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நாடியது கிடைக்கும். எண்ணம் நிய்யா கட்டாயம் ஒரு இபாதாவுக்கு முன்னால் அவசியமாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் நூலாசிரியர் இதை ஆதாரமாக குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக பாருங்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் மாஉ மினல் மா. தண்ணீரை பயன்படுத்துவது தண்ணீருக்காக சொல்கிறார். அதாவது முதலாவது இன்னமல் மாஉ தண்ணீர் என்று நபி அவர்கள் சொன்னது தண்ணீரால் குளித்துக் கொள்வது. எப்போது குளித்துக் கொள்ள வேண்டும்? மினல் மா தண்ணீருக்காக. தண்ணீருக்காக என்றால் இரண்டாவது சொன்ன தண்ணீர் அது மணி, அதாவது ஹுரூஜுல் மணி, இந்திரியம் வெளிப்படுவது. இந்த இந்திரியம் வெளிப்பட்டால் குளிக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா ஜலஸ பைன ஷுஅபிஹல் அர்பா. குர்ஆன் தனது மனைவியுடைய 4 பகுதிகளிலே உட்கார்ந்து தும்ம ஜஹதஹா, அதாவது உடல் உறவு கொண்டால் ஃபகத் வஜப அலைஹில் குஸ்ல், அவர் மீது குளிப்பது கடமை. அவர் மீது குளிப்பது குஸ்ல் கடமை. எனவே உடல் உறவு கொண்டால் குளிப்பது கடமை. அங்கே இந்திரியம் வெளிப்படாவிட்டாலும் கடமை என்பதற்கான ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன. நாங்கள் இங்கே சுருக்கமாக பார்க்கின்றோம். அடுத்ததாக இன்னொரு மசாலாவுக்கு வருவோம். சிஃபத்துல் குஸ்லில் முஸ்தஹப்பா. முஸ்தஹப்பான குளிக்கின்ற முறை. அதாவது நாம் பார்த்தோம், குளிப்பிலே வாஜிப் என்ன? நிய்யா. அடுத்ததாக முழு உடம்பிலும் தண்ணீரை படுத்திக் கொள்வது. ஆனால் குளிப்பதற்கு ஒரு முஸ்தஹப்பான விரும்பத்தக்க ஒரு முறை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்த முறை. புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அதைத்தான் நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸும் இருக்கிறது. இந்த ஹதீஸிலே மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வதஅது லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஸ்லன் வஸதர்து. நபி அவர்களுக்கு குளிப்பதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்துவிட்டு நபி அவர்களை மறைத்துக் கொள்கிறார்கள். நபி அவர்கள் எவ்வாறு குளித்தார்கள் என்பதை பற்றி அவர்கள் வர்ணிக்கிறார்கள். ஃபஸப்ப அலா யதைஹி. நபி அவர்கள் தன்னுடைய இரு கைகளிலும் தண்ணீரை ஊற்றி ஃபகஸலஹுமா, முதலிலே இரு கைகளையும் கழுவிக் கொண்டார்கள். சும்ம அஃப்ரக பியமீனிஹி அலா ஷிமாலிஹி. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலது கரத்தினால் தண்ணீரை எடுத்து இடது கரத்திலே ஊற்றிக் கொண்டார்கள். ஃபகஸல ஃபர்ஜஹு, தன்னுடைய மர்மஸ்தானத்தை அவர்கள் கழுவினார்கள். முதலாவதாக கைகளை கழுவியதற்கு பிறகு மர்மஸ்தானத்தை கழுவிக் கொண்டார்கள். தும்ம தலக யதஹு பில் அர்தி ஓ பில் ஹாயித். பிறகு தன்னுடைய கையை நிலத்திலே அல்லது சுவரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவி கொண்டார்கள். அதாவது இன்று நாங்கள் சோப் போன்றவற்றை பயன்படுத்துகின்றோம் அழுக்கை நீக்குவதற்காக. அன்றைய காலத்திலே மண்ணை என்ன செய்திருக்கிறார்கள்? பயன்படுத்தி இருக்கிறார்கள். நபி அவர்கள் நிலத்திலே கையை துடைத்தது அந்த அழுக்குகள் இருந்தால் அதை நீக்கிக் கொள்வதற்காக. அன்றைய சுவர்களை பொறுத்தவரையில இன்றைய சுவர்களை போன்று டைல்ஸ் சுவர்கள் அல்ல. அதுவும் அங்கே அதிலும் மணல் இருக்கும், அதிலும் களிமண் இருக்கும். எனவே அதன் மூலமாக துடைத்துக் கொள்கிறார்கள். இங்கே நோக்கம் சுத்தம் செய்வதுதான். இன்றுள்ள சுவர்களை நாங்கள் துடைக்குவதோ அல்லது இன்று நிலத்திலே கையை தேய்ப்பதோ அவசியம் இல்லை. அவ்வாறான நிலத்திலே நாங்கள் குளித்தால் பிரச்சனை இல்லை. ثم تمضمض واستنشق. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் கொப்பளித்து மூக்குக்கும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். وغسل وجهه ويديه. அவர்களுடைய முகத்தை கழுவினார்கள், இரண்டு கைகளையும் கழுவினார்கள். وغسل رأسه. பிறகு என்ன செய்தார்கள்? தலையை கழுவினார்கள். ثم صب على جسده. பிறகு தன்னுடைய உடலிலே தண்ணீரை ஊற்றிக் கொண்டார்கள். ثم تنحى. பிறகு அவர்கள் சற்று தள்ளி சென்று ஃபகஸல கதமைஹி. அவர்களுடைய இரு பாதங்களையும் கழுவிக் கொண்டார்கள். ஃபனாவல்துஹு ஹிர்கா. நபி அவர்களுக்கு நான் ஒரு துணியை கொடுத்தேன். ஃபகால பியதிஹி ஹகதா. நபி அவர்கள் தன்னுடைய கையால் அதனை வேண்டாம் என்று சொன்னார்கள். தன்னுடைய கையினாலே உடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை அவர்கள் உதறிவிட்டார்கள் என்று அந்த செய்தியிலே மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பதற்கு முன்னால் வுது செய்யக்கூடிய அந்த உறுப்புகளை கழுவுகிறார்கள். அதற்கும் முன்னால் மர்ம உறுப்புகளை என்ன செய்கிறார்கள்? கழுவிக் கொள்கிறார்கள். அதற்கு முன்னால் கைகளை கழுவிக் கொள்கிறார்கள். கையை கழுவி அந்த பாத்திரத்துக்குள்ளே கையை போட்டு
தண்ணீரை எடுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், இடது கையால் மர்ம உறுப்புக்களை பொதுவாக நபி அவர்கள் சுத்தம் செய்வார்கள். வலது கையால் தண்ணீரை ஊற்றுவார்கள். பிறகு கையை சுத்தம் செய்துவிட்டு உது செய்கின்ற விதத்திலே வாயை கொப்பளித்து மூக்குக்கும் தண்ணீர் எடுத்து முகத்தை கழுவி இரு கைகளையும் கழுவி பிறகு தலையை என்ன செய்கிறார்கள், கழுவிக் கொள்கிறார்கள். பிறகு உடலிலே தண்ணீரை ஊற்றிக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கின்ற பொழுது அவர்களுடைய முடிகளுக்குள்ளே விரல்களை விட்டு அதற்குள் தண்ணீர் செல்வதை உறுதி செய்து கொள்வார்கள். இவ்வாறு பல ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். எனவே இங்கே குளிப்பதற்குரிய முஸ்தஹப்பான முறையை, விரும்பத்தக்க முறையை நாங்கள் இந்த ஹதீஸிலே பார்க்கின்றோம். இதே போன்றுதான் நாங்கள் இன்னும் பல ஹதீஸ்களிலே என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸிலும் இந்த விடயத்தை எங்களால் பார்க்க முடியும். நூலாசிரியர் அடுத்ததாக என்ன சொல்கிறார், وَيُسْتَحَبُّ فِي الْغُسْلِ الدَّلَكُ وَتَقْدِيمُ الْوُضُوءِ بَعْدَ الْإِسْتِنْجَاءِ குளிக்கின்ற பொழுது தேய்த்துக் கொள்வதும், அதே போன்று சிறுநீர் கழித்து சுத்தம் செய்து கொண்டதற்கு பிறகு வுது செய்து, அதே போன்று நஜிஸ்கள் இருந்தால் அந்த நஜிஸை அகற்றி இஸாலத்து அதா வன் நஜாஸா அல்லது அருவருப்பானது இருந்தால் அதனை அகற்றிவிட்டு ثم يغسل الرأس பிறகு தலையை கழுவுவது, அதாவது கையை தேய்த்து கழுவுவது, அதே போன்று சிறுநீர் கழித்து விட்டு அல்லது மலஜலம் கழித்து விட்டு சுத்தம் செய்து கொள்வது, அசுத்தம் அல்லது அருவருப்பான விடயங்கள் இருந்தால் அதனை அகற்றிவிட்டு வுது செய்வது, வுது செய்துவிட்டு பிறகு தலையை கழுவிவிட்டு உடலுக்கு தண்ணீரை செலுத்துவது, முழு உடம்பிலும் தண்ணீரை செலுத்துவது, இவ்வாறு செய்வதுதான் முஸ்தஹப்பான முறை. அடுத்ததாக இன்னொரு மசாலாவுக்கு நூலாசிரியர் வந்திருக்கின்றார். ஹல் யஜிபு الوضوء والمضمضة والاستنشاق في الغسل குளிக்கின்ற நேரத்திலே வுது செய்வதும், வாய் கொப்பளிப்பதும், மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவதும் வாஜிபா, கட்டாயமா? இதிலே அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதாவது மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவது, வாயை கழுவுவது, மதமதா செய்வது, இஸ்தின்ஷாக் செய்வது வாஜிபா இல்லையா குளிப்பிலே என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சரியான கருத்து என்னவென்றால் அது வாஜிப் அல்ல, முஸ்தஹப். வுதுவிலும் அது வாஜிப் அல்ல, முஸ்தஹப் என்பதை நாங்கள் பார்த்தோம். அது இரண்டுமே முஸ்தஹப் என்பதை பார்த்தோம். அதே போன்றுதான் குளிப்பிலும் அது முஸ்தஹப். வாய் கொப்பளிக்காமல் ஒருவர், மூக்குக்கு தண்ணீர் செலுத்தாமல் ஒருவர் குளித்து முடித்தால் அவருடைய குளிப்பு செல்லுபடியாகும். ஏனென்றால் குளித்தல் என்பது மொழியிலே முழு உடலையும் நனைப்பதைத்தான் குறிக்கும். எனவே குளிக்கின்ற அந்த நேரத்திலே மார்க்கத்திலே கட்டாயமாக மதுமதாவும் இஸ்தின்ஷாக்கும் செய்ய வேண்டும் என்பதற்கான கட்டளைகள் என்ன செய்யவில்லை, வரவில்லை. எனவே குளித்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது, குளித்துக் கொண்டு சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. எனவே அதனை வாய்க்கு தண்ணீர் எடுக்காமலும் இஸ்தின்ஷாக் மூக்கை கழுவாமலும் குளித்தாலும் அந்த குளிப்பு என்ற விடயம் அங்கே நடந்து விடுகிறது. அதே போன்றுதான் வுது செய்வது. வுது செய்வதும் குளிப்பிலே முஸ்தஹப் தான். குளிப்புடைய நோக்கம் என்னவென்றால் முழு உடலுக்கும் தண்ணீர் செலுத்த வேண்டும், முழு உடலிலும் தண்ணீர் பட வேண்டும். அதே நேரத்திலே தலையுடைய தலைமுடி வேர்களுக்குள்ளும் தண்ணீர் செல்ல வேண்டும். வேர்களுக்குள் என்றால் தலையிலே தண்ணீர் பட வேண்டும். மேலாக தலை மசு செய்வது போன்று தலையுடைய முடிக்குள்ளே இருக்கக்கூடிய தோள்களிலே தண்ணீர் படாமல் இருக்கின்ற விதத்தில் இல்லாமல் தலையில் தண்ணீர் என்ன செய்ய வேண்டும், முழுமையாக பட வேண்டும். இதுதான் குளிப்பு. குளிப்பில் வுது செய்வது கட்டாயமா என்று கேட்டால் வுது செய்வது கட்டாயம் இல்லை. ஒருவர் குளித்து கொண்டால் அவருடைய பெருந்தொடக்கு என்ன செய்துவிடும், நீங்கிவிடும். பெருந்தொடக்கு நீங்கினால் அதனோடு சேர்த்து சிறுதொடக்கு நீங்கும். அதனை நாங்கள் பின்னர் பார்ப்போம். இப்போது சொன்னதற்கான ஆதாரத்தை நூலாசிரியர் இங்கே சொல்கிறார். وَيَدُلُّ عَلَى ذَلِكَ كُلِّهِ قَوْلُهُ تَعَالَى وَلَا جُنُبًا
இல்ல ஆபிரி சபீரின் ஹத்தா தக்தசிலு. அதாவது நீங்கள் ஜுனுபாலியாக இருந்தால் தொழுகையை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் போதையில் இருந்தால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதையே உங்களால் புரிய முடியாத அளவுக்கு போதையில் இருந்தால் நீங்கள் தொழுகையை நெருங்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். வலா ஜுனுப, நீங்கள் ஜுனுபாலிகளாக ஜனாபா உடையவர்களாக இருந்தாலும் நீங்கள் தொழுகையை நெருங்கக்கூடாது. இல்ல ஆபிரி சபீலை ஹத்தா தக்தசிலு, எதுவரைக்கும்? குளித்துக் கொள்ளும் வரையில். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஜுனுபாலியாக நீங்கள் இருந்தால் குளித்துக் கொள்ளுங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார். இங்கே நீங்கள் ஜுனுபாலியாக இருந்தால் குளிப்பதோடு சேர்த்து உது செய்யுங்கள், மதமதா செய்யுங்கள், இஸ்தின்ஷாக் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. எனவே அந்த அடிப்படையிலே ஜுனுபாலியாக இருந்த ஒருவர், குளிப்பு கடமையான ஒருவர் குளித்துக் கொண்டால் போதுமானது என்பதுதான் சரியான கருத்து. அடுத்த மசாலாவுக்கு நாங்கள் வருவோம். هل يجب نقض ضفائر الشعر عند الغسل الواجب. வாஜிபான குளிப்பின் போது முடியை பின்னி இருக்கக்கூடியவர்கள், பெண்கள் குறிப்பாக முடியலை பின்னி வைத்திருப்பார்கள் பின்னல். அதனை அவர்கள் அவிழ்த்து விட வேண்டுமா? அது கட்டாயமா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் அதற்கான பதில். அங்கே நோக்கம் என்னவென்றால், முடியுடைய கீழ்ப்பகுதி, தலையோடு இருக்கக்கூடிய அந்த முடி முளைத்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலே தண்ணீர் பட வேண்டும். தலையிலே இருக்கக்கூடிய அந்த தோளிலே தண்ணீர் பட வேண்டும். தண்ணீர் பட்டால் போதுமானது. எனவே அவிழ்க்காமலேயே முடிக்குள்ளே தண்ணீர் படுமாக இருந்தால், தலையிலே தோளிலே தண்ணீர் படுமாக இருந்தால் முடியை அவிழ்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை. இதற்கு ஆதாரமாக உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? குல்து யா ரசூலல்லாஹ் இன்னி இம்ரஅத்துன் அஷத்து ضفر ரஸி. நான் கடுமையான முடியை முடிச்சு போட்டு வைக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஜனாபாவுடைய குளிப்புக்காக அதனை நான் அவிழ்க்க வேண்டுமா? அதாவது முடியை கட்டி வைத்தால் அதனை அவிழ்க்க வேண்டுமா என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா, தேவையில்லை. இன்னமா யக்ஃபீகி அன் தஹ்தி அலா ரஸிகி ثلاث حثيات ثم تفيضين عليك الماء فتطهرين. நீங்கள் 3 முறை தலைக்கு தண்ணீரை அள்ளி ஊற்றினால் 3 முறை தண்ணீரை அள்ளி ஊற்றினால் போதுமானது. அதன் மூலமாக நீங்கள் சுத்தமாகி விடுவீர்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது பிறகு உடலை நீங்கள் தண்ணீரால் நனைத்துக் கொள்ள வேண்டும். தலையை நீங்கள் 3 முறை நனைத்துக் கொண்டால் போதுமானது. நீங்கள் உங்களுடைய பின்னலை அவிழ்க்க வேண்டிய அவசியம் தேவையில்லை என்பதை நபி அவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். அடுத்த மசாலாவுக்கு நாங்கள் வருவோம். هل الغسل يرفع الحدث الأصغر مع الأكبر. குளித்துக் கொள்வதன் மூலமாக கடமையான குளிப்பு பெருந்தொடக்கை நீக்குவதோடு சிறுதொடக்கையும் நீக்கிவிடுமா என்பது கேள்வி. அதாவது ஒருவர் குளித்து விட்டார், உது செய்யவில்லை. எனவே குளித்ததன் மூலமாக இப்போது இவரால் தொழ முடியுமா? உது செய்யவில்லையே, பெருந்தொடக்கு நீங்கிவிட்டது, சிறுதொடக்கும் இதனோடு சேர்ந்து நீங்கிவிட்டதா, அல்லது இவர் மீண்டும் குளித்துக் கொள்ள வேண்டுமா என்கின்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதிலே சரியான கருத்து, பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால், அவர் மீண்டும் உது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆரம்பமாக உது செய்துவிட்டு அவ்வாறு குளிப்பது அதுக்குரிய உஸ்லுக்குரிய முஸ்தஹப்பான முறை என்று நாங்கள் பார்த்தோம். அது முஸ்தஹப்பே தவிர அவர் உது செய்யவில்லை, ஆரம்பத்திலும் செய்யவில்லை, இறுதியிலும் செய்யவில்லை, ஆனால் முழுமையாக குளித்துக் கொண்டார். இவ்வாறான நிலையிலே அவர் தொழ முடியுமா உது செய்யாமல்? முடியும் என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து. இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மஜ்மூ ஃபத்தாவாவில் இருப்பதை போன்று என்ன சொல்கிறார்கள்? வகால அல்லாஹு தஆலா ஃபி சூரத்தின் நிசா. அல்லாஹ் தஆலா சூரத்துன் நிசாவில் என்ன சொல்கிறார்? வலா ஜுனுபன் இல்லா ஆபிரி சபீல் ஹத்தா தக்தஸிலு. ஜுனுபாலியாக இருப்பவர் என்ன செய்ய வேண்டும் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான்? குளிக்க வேண்டும் என்று சொல்கிறான். எனவே ஃபல் குர்ஆன் யதுல்லு அலா அன்னஹு லா யஜிபு அலல் ஜுனுபி இல்லல் இக்திசால். குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால், ஜுனுபாக இருக்கக்கூடியவர்கள் குளிப்பதுதான் அவர்களுக்கு கடமை என்று சொல்கிறது. குளிப்பை தவிர வேறு எதுவும் கடமை என்று இங்கே குர்ஆன் சொல்லவில்லை. எனவே ஜுனுபாலியாக இருந்தால் அவர்கள் தொழுகைக்கு வர வேண்டும் என்றால் குளித்துக் கொண்டால் போதுமானது என்பதுதான் இந்த ஆயாவுடைய வெளிப்படையான கருத்தாக இருக்கிறது. எனவே இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், வஅன்னஹு இதா இக்தஸல ஜாஸ லஹு அன் யக்ரப ஸலாஹ். எனவே அவர் குளித்துக் கொண்டால் அவருக்கு தொழுகையை தொழுது கொள்வது கூடும் என்பது
கூடும் என்பதற்கு இந்த குர்ஆன் வசனம், குர்ஆன் ஆதாரமாக இருக்கிறது. والمغتسل من الجنابة ليس عليه نية رفع الحدث الأصغر كما قال جمهور العلماء. பெரும்பாலான உலமாக்கள் சொல்வதை போன்று ஜனாபாவுக்காக குளிக்கக்கூடிய ஒருவர், கடமையான குளிப்பை குளிக்கக்கூடிய ஒருவருக்கு சிறுதொடக்கையும் நான் நீக்குகிறேன் என்கின்ற நீயா அவருக்கு கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. சிலர் என்ன சொல்கிறார் என்றால், அப்படி குளிக்கின்ற பொழுதே நான் இதன் மூலமாக சிறுதொடக்கையும் நீக்கிக் கொள்கிறேன் என்று எண்ண வேண்டும். இல்லை, அவ்வாறு கூட அவசியம் இல்லை. அவர் பெருந்தொடக்கை நீக்கினால் சிறுதொடக்கும் அதனோடு சேர்ந்து போய்விடும் என்பதுதான் சரியான கருத்து என்பதை இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். பிறகு அஹ்மத் இமாம் அவர்களுடைய மதுஹபிலே பிரபலியமான கருத்து, அவர் சிறுதொடக்கை நீக்குவதற்கான நீயாவை வைக்க வேண்டும் என்று இருக்கிறது என்று அந்த கருத்தை சொல்லிவிட்டு, அடுத்ததாக இமாம் இப்னு தைமிய்யா என்ன சொல்கிறார் என்றால், எனவே குளிப்பு கடமையான ஒருவர் குளித்துக் கொண்டால் அவர் உது செய்வது அவர் மீது கட்டாயம் இல்லை. அதே போன்றுதான் தர்த்தீபாக செய்ய வேண்டும். நாங்கள் உது செய்கின்ற பொழுது முதலிலே முகம், பிறகு கைகள், பிறகு தலை, அதற்கு பிறகு கால், இவ்வாறு தர்த்தீபை பேண வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். அந்த தர்த்தீபும் குளிப்பிலே கட்டாயம் இல்லை. வலா முவாலா, அதே போன்றுதான் தொடர்ந்தேர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதும் குளிப்பிலே கட்டாயம் இல்லை. முக்கியம் என்னவென்றால் முழு உடலும் தண்ணீரினால் நனைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார். ஓஹோதாஹிர் மதுஹபி அஹ்மத், இதான் மதுஹப் இமாம் அஹ்மதுடைய மதுஹபுடைய வெளிப்படையான கருத்தாக தெரிகிறது. இன்னொரு கருத்து இருக்கிறது, தர்த்தீப் அடிப்படையில் செய்தால், முவாலாவோடு இருந்தால்தான், தொடர்நேர்ச்சியாக செய்யப்பட்டால்தான் ஹதசுல் அஸ்கர் சிறுதொடக்கு நீங்கும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அதே போன்றுதான் இன்னொரு கருத்து இருக்கிறது, உது செய்கின்ற வரையிலே சிறுதொடக்கு நீங்காது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இமாம் அஹ்மதை தொற்றுமெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் அந்த கருத்து வேறுபாட்டான விடயத்தை பற்றி சொல்கிறார்கள். பிறகு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், குர்ஆன் யக்ததி அன்னல் இக்திசால காஃபி. குர்ஆனுடைய கருத்து என்னவென்றால், குர்ஆனுடைய கருத்திலிருந்து தெரிவது என்னவென்றால், குளித்துக் கொள்வது போதுமானது. وأنه ليس عليه بعد الغسل من الجنابة حدث آخر بل صار الأصغر جزءا من الأكبر. எனவே குளித்ததற்கு பிறகு, ஜனாபாவுக்காக குளித்ததற்கு பிறகு அவருக்கு நீக்குவதற்காக வேறொரு ஹதஸ், வேறொரு தொடக்கு அவரிடத்திலே இல்லை. குளித்துக் கொண்டார் என்றால் அந்த 2 தொடக்குகளும் நீங்கிவிடும். சிறுதொடக்கு என்பது பெருந்தொடக்கின் ஒரு பகுதி, பெருந்தொடக்கின் ஒரு பகுதியாக ஆகிவிடும். கமா அன்னல் வாஜிப ஃபில் அஸ்கரி ஜுஸ்உன், அதாவது அவர் என்ன சொல்கிறார் என்றால், பல் சார் அல் அஸ்கரு ஜுஸ்அன் மினல் அக்பர். என்றால் சிறுதொடக்குல நாங்கள் கழுவ வேண்டிய பகுதிகள், முகம், கை, தலை மசூல் செய்ய வேண்டும், கால்கள் கழுவ வேண்டும். இது பெருந்தொடக்கின் ஒரு பகுதி. பெருந்தொடக்கிலே முழு உடலையும் நாங்கள் கழுவ வேண்டும். இந்த உறுப்புகள் சிறுதொடக்கிலே எதெல்லாம் எங்களுக்கு வாஜிபோ அது பெருந்தொடக்கிலே அந்த வாஜிபின் ஒரு பகுதியாக இருக்கிறது. மினல் வாஜிபி ஃபில் அக்பர், பெருந்தொடக்கில் முழு உடலையும் கழுவ வேண்டும். ஃபைனல் அக்பர யததம்மனு கஸ்ல் அல் அஅதாஇ அல் அர்பஅ, இந்த 4 உறுப்புகளையும் கழுவுவதை பெருந்தொடக்கிலே நாங்கள் குளிக்கக்கூடிய குளிப்பு என்ன செய்கிறது, உள்ளடக்குகிறது. நாங்கள் பெருந்தொடக்குக்காக குளித்தால் இந்த 4 உறுப்பும் அங்கே கழுவப்பட வேண்டும், 4 உறுப்புகளும் கழுவப்பட வேண்டும். அதனால் பெருந்தொடக்குக்காக வேண்டி குளிக்கக்கூடிய ஒருவர் சிறுதொடக்கை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. நூலாசிரியர் என்ன சொல்கிறார், قال أبو عبد الله غفر الله له من نوى بغسله رفع الحدث الأكبر ارتفع معه الأصغر على الصحيح. சரியான கருத்தின்படி ஒருவர் பெருந்தொடக்கை நீக்குவதற்காக குளித்துக் கொள்கிறாரோ அந்த எண்ணத்திலே அதனோடு சேர்ந்து சிறுதொடக்கும் நீங்கிவிடும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதை போல. எனவே வலிஅன்னஹு யன்வி பிரஃஇல் அக்பர் الطهارة, பெருந்தொடக்கை நீக்குவதன் மூலமாக அவர் என்ன எண்ணுகிறார், என்ன நீயா வைக்கிறார், அத்தஹாரா, சுத்தமாக வேண்டும் என்றுதான் நினைக்கிறார். சுத்தத்திலே இருக்கிறார், ஹதத்திலே இருக்கிறார், அதிலிருந்து சுத்தமாக வேண்டும். தஹாரா தான் அங்கே நோக்கம். அதனால் தஹாரா என்பது எப்போது ஏற்படும், பெருதொடக்கு சிறுதொடக்கு 2ம் நீங்கினால்தான் ஒருவர் சுத்தமான நிலைக்கு வருவார். எனவே சுத்தமான நிலைக்கு வருவதற்கு, தஹாராவுக்கு வருவதற்கு பெருதொடக்கும் நீக்கப்பட வேண்டும், சிறுதொடக்கும் நீக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே பெருந்தொடக்கை நீக்கினால் சிறுதொடக்கும் அங்கே நீங்கிவிடும். அதே போன்றுதான் முன்னால் வந்த அந்த ஆயா குர்ஆன் வசனமும் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே ஜனாபாவுக்காக வேண்டி குளித்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரங்களில் எல்லாம் அதனோடு சேர்த்து நீங்கள் உதுவும் செய்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கட்டளையிடவில்லை. ஏன், பொதுவாக
ஒருவருக்கு ஜுனுப் இருந்தால், அவர் ஜனாபா கடமையாக இருந்தால், அதனோடு சேர்த்து அவருக்கு உது கடமையும் அதனோடு இருக்கத்தான் செய்யும். ஆனால் நபி அவர்கள் பெரும்பாலான அந்த நிலையை கவனித்து, இங்கே கட்டாயமாக நீங்கள் உதுவையும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தால், அவ்வாறு நாங்கள் சொல்லலாம். ஆனால் நபி அவர்கள் எந்த இடத்திலும் உது செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. குளித்துக் கொள்ளுங்கள் என்று தான் சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாக ஜனாபா உள்ளவருக்கு, பெருந்தொடக்கு உள்ளவருக்கு, சிறுதொடக்கும் அங்கே இருக்கத்தான் செய்யும். எனவே நூலாசிரியர் சொல்கிறார், "வஸ்ஸஹீஹு ஐதன் அதமு வஜூபில் முவாலாத்தி வத்தர்சீபி கமா காலல் ஜும்ஹூர்." அதே போன்றுதான் சரியான கருத்து, குளிப்பிலே தர்த்தீபாக செய்ய வேண்டும் என்றோ அல்லது தொடர்ந்தேர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதோ வாஜிப் அல்ல. காரணம், அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பது அவர்கள் அந்த விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், வஅம்மல் அக்ஸாலுல் முஸ்தஹப்ப, விரும்பத்தக்க குளிப்புகள். விரும்பத்தக்க குளிப்புகள், கல் குஸ்லி லின்னதாஃபதி அவில் குஸ்லி லித்தப்ரீத், அதாவது முஸ்தஹப்பான குளிப்புகள். ஒருவர் தன்னை சுத்தம் பண்ணி செய்து கொள்வதற்காக, அழுக்கு நீக்கிக் கொள்வதற்காக குளித்துக் கொள்கிறார். இது வாஜிபான குளிப்பு அல்ல, எங்களுக்கு தெரியும். அல்லது உடலிலே குளிர்ச்சி ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஒருவர் குளிக்கிறார். இவ்வாறு ஒருவர் குளித்தால் இங்கே நாங்கள் கட்டாயமாக உது செய்ய வேண்டும். ஏன்? இங்கே பெருந்தொடக்கை நீக்குவதற்காக குளிக்கவில்லை. பெருந்தொடக்கை நீக்குவதற்காக குளித்தால் தான் சிறுதொடக்கும் நீங்கும். ஆனால் இங்கே குளிப்பது தொடக்க நீக்குவதற்கான குளிப்பு அல்ல. இது ஒரு சுத்தம் செய்து கொள்வதற்கான ஒரு குளிப்பு. இவ்வாறான முஸ்தஹப்பான குளிப்புகளிலே உது செய்வது தேவையில்லை என்பது கிடையாது. கடமையான குளிப்பிலே தான் நாம் உது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்கள் பார்த்தோம். ஆனால் இணைய குளிப்புகளை கட்டாயமாக உது செய்ய வேண்டும் முஸ்தஹப்பான குளிப்புகளிலே. நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், وَيَلْتَحِقُ بِهَذَا الْحُكْمِ غُسْلُ الْجُمْعَةِ عَلَى الصَّحِيحِ, சரியான கருத்தின்படி இந்த சட்டம் தான் ஜுமாவுடைய குளிப்பு. ஒருவர் ஜுமாவுடைய குளிப்பை குளிக்கின்றார் என்று வைங்க. ஜுமாவுடைய குளிப்பு கட்டாய குளிப்பா அல்லது முஸ்தஹப்பான குளிப்பா என்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் ஜுமாவுடைய குளிப்பு கட்டாயமான குளிப்பு என்று நாங்கள் வைத்தாலும், ஜுமாவுக்காக குளித்துக் கொள்வது கட்டாயமான குளிப்பு என்ற கருத்தின்படி, அதான் சரியான கருத்து. ஜுமாவுடைய குளிப்பு வாஜிப் என்பதற்கான ஆதாரம் தான் பலமானது. 2 கருத்து இருக்கின்றன. 2 கருத்துக்களே பலமான ஆதாரம். ஜுமாவுக்கு செல்லக்கூடிய ஒருவர் ஜுமாவுக்காக குளிக்க வேண்டும், அது வாஜிப் என்பது பலமான கருத்தாக இருக்கிறது. இப்போது நான் அது பார்க்கவில்லை. நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், ஜுமாவுடைய குளிப்பு வாஜிப் என்ற கருத்தின்படி கூட ஜுமாவுடைய குளிப்பை குளிக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்ய முடியாது? உது எடுக்காமல் இருக்க முடியாது. என்றால் அங்கே பெருந்தொடக்கை நீக்குவதற்கான குளிப்பு அல்லாது. لأن المقصود من غسل الجمعة, ஜுமாவுடைய குளிப்புடைய நோக்கம் என்ன? هو إزالة الرائحة الكريهة والتنظف, மோசமான வாடைகளை, வெறுக்கப்படுகின்ற வியர்வை நாற்றங்களை நீக்கிக் கொள்வதும் சுத்தம் செய்து கொள்வதுதான் அங்கே நோக்கம். எனவே فالرافع للحدث هو الوضوء الذي في غسل الجمعة, ஜுமாவுடைய குளிப்பிலே எங்களுடைய தொடக்கை நீக்குவது எதுவென்றால் உதுதான். உதுதான் அங்கே தொடக்க நீக்கப்படுகிறது. ஒருவருக்கு சிறு தொடக்கு இருந்தால் ஜும்மாவுடைய குளிப்பை குளிக்கின்ற பொழுது அவர் அந்த தொடக்கை நீக்குவதற்கு கட்டாயம் எதைத்தான் செய்ய வேண்டும்? உது செய்துதான் ஆக வேண்டுமே தவிர அந்த குளிப்பு போதாது. ஜும்மாவுடைய குளிப்பு போதாது. அங்கே அது வாஜிபான குளிப்பு என்று நாங்கள் சொன்னாலுமே கூட அங்கே பெருந்தொடக்கை நீக்குவதற்காக அங்கே குளிக்கவில்லை. ولذلك فإن من لم يستطع الاغتسال يوم الجمعة, அதனாலதான் நூலாசிரியர் சொல்கிறார், யாருக்கு ஜும்மாவுடைய நாளையிலே குளிக்க முடியாமல் இருக்கிறதோ يجب عليه الوضوء بالإجماع, எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் இஜ்மா என்ன, அவர் வுது செய்வது கட்டாயம். ஜும்மாவுடைய நாளையிலே ஒருவருக்கு குளிக்க முடியவில்லை என்றால் அவர் ஜும்மாவுக்கு போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கட்டாயமாக குளிப்பு முடியவில்லை, அதனால் உதுவும் செய்ய தேவையில்லை என்ற அர்த்தம் அல்ல. கட்டாயம் அவர் என்ன செய்ய வேண்டும்? உது செய்ய வேண்டும். அதே போலதான் وَمَنْ لَمْ يَسْتَطِعْ الْغُسْلَ مِنَ الْجَنَابَةِ وَالْحَيْضِ وَالنِّفَاسِ وَجَبَ عَلَيْهِ التَّيَمُّمُ بِالْإِجْمَاعِ. எனவே ஆனால் ஜனாபாவுக்காகவோ ஹைதுக்காகவோ நிஃபாஸுக்காகவோ ஒருவருக்கு குளிக்க முடியாமல் போய்விட்டது, குளிக்க முடியாத நிலையில இருக்கிறார், தண்ணீர் இல்லை அல்லது தண்ணீரை பயன்படுத்த முடியவில்லை, இவர் என்ன செய்ய வேண்டும்? தயம்மும் செய்ய வேண்டும்.
ஆனால் ஜுமாவுடைய நாளையில் ஒருவருக்கு குளிக்க முடியாவிட்டால் தயமம் செய்வதா? இல்லை, கட்டாயமாக உது செய்து ஆக வேண்டும். ஜும்மாவுடைய குளிப்பு என்பது தொடக்கு நீக்குவதற்கான குளிப்பு அல்ல, அது சுத்தப்படுத்திக் கொள்வதற்கான குளிப்பு என்பதனால் அங்கே ஒருவர் குளித்து விட்டால் அதுக்கு பிறகு உது செய்ய தேவையில்லை என்ற கருத்து அந்த குளிப்புக்கு வரமாட்டாது என்பதை நூலாசிரியர் இங்கே தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அடுத்த மசாலாவுக்கு நாங்கள் இப்போது வருவோம். ويجب الغسل بالاحتلام إذا خرج المني. அதாவது நூலாசிரியர் என்ன சொல்கிறார்? ويجب الغسل بالاحتلام. இஹ்திலாம் ஆகுவதன் மூலமாக குளிப்பு கடமையாகும். எப்போது? இதா ஹரஜல் மணி வெளிப்பட்டால், இந்திரியம் வெளிப்பட்டால். எனவே ஒருவருக்கு இஹ்திலாம் ஏற்படுகிறது. தூக்கத்திலே மணி வெளிப்பட்டால், தூக்கத்திலே இஹ்திலாம் என்பது அடிப்படை அர்த்தம் என்னவென்றால் கனவு காண்பது. எனவே தூக்கத்திலே கனவுலே ஒருவருக்கு இன்பம் ஏற்படுகிறது, அதன் மூலமாக மணி வெளிப்பட்டு விட்டால் அவர் இஜ்மா ஏகமனதான கருத்தின்படி குளித்துக் கொள்வதே கட்டாய கடமை. وَإِذَا احْتَلَمَ الرَّجُلُ أَوِ الْمَرْأَةُ وَلَمْ يَخْرُجِ الْمَنِيُّ. ஒரு ஆணோ பெண்ணோ இஹ்திலாம் ஆகிவிட்டார்கள், கனவுலே ஏதோ அவர்களுக்கு இன்பமான ஒரு கனவு கண்டுவிட்டார்கள், உறவு கொள்வதை போன்று இவ்வாறு, ஆனால் மணி வெளிப்படவில்லை என்றால் ஃபலா யஜிபு குஸ்லுன் பில் இஜ்மா. ஏகமனதான கருத்து என்ன? அங்கே குளிப்பு கடமை இல்லை. மணி வெளிப்படவில்லை என்றால் குளிப்பு கடமை இல்லை. இதற்கு ஆதாரமாக புகாரி முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஹதீதை நாங்கள் பார்க்கலாம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், உம்மு சுலைம் அவர்கள் நபி அவர்களிடத்திலே, ஒரு பெண்மணி நபி அவருடைய காலத்திலே இருந்தவர்கள் ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக், அல்லாஹு தஆலா சத்தியத்துக்கு வெட்கப்பட மாட்டான். ஃபஹல் அலல் மர்அத்தி மின் குஸ்லின் இதா இஹ்தலமத். ஒரு பெண் இஹ்திலாமானால் அவள் குளிப்பு கடமையா, அவளுக்கு குளிப்பு கடமையா என்று கேட்டபொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், நஅம் இதா ரஅத்தில் மா, ஆம், அவள் நீரை கண்டால் அவளுக்கு குளிப்பு கடமை. வகாலத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவருடைய மனைவி கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வதஹ்தரிமுல் மர்அ, ஒரு பெண்ணும் கூட இஹ்திலாம் ஆகுவாளா என்று கேட்டபொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், தரிபத் யதாகி ஃபபிமா யுஷ்பிஹுஹா வலதுஹா. அந்த பெண்ணுடைய பிள்ளை அந்த பெண்ணுக்கு ஒப்பாகுவது எப்படி என்று கேட்கிறார்கள். அதாவது ஒரு பெண்ணும் கூட இஹ்திலாம் ஆகலாம் என்பதை நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். இப்னு மாஜாவுடைய அறிவிப்பிலே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வாறு நடக்குமா என்று அவர்கள் கேட்டதற்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், நஅம், ஆம், மாஉர் ரஜுலி கலீதுன் அபியத், ஒரு ஆணுடைய நீர் வெண்மையானதாகவும் ஒரு கடினமானதாகவும் இருக்கும், வன்மையானதாகவும் இருக்கும். வமாஉல் மர்அத்தி, பெண்ணுடைய நீர் ரகீகுன், மென்மையானதாகவும், அஸ்ஃபர், மஞ்சள் நிறத்திலும் இருக்கும். ஃபஅய்யுஹுமா சபக அவ் அலா அஷ்பஹஹுல் வலத், அந்த இரண்டு நீரிலே எது முந்தி விடுகிறதோ அல்லது எது உயர்ந்து விடுகிறதோ அதற்கு ஒப்பானதாக குழந்தை இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே இஹ்திலாம் ஏற்பட்டால் கட்டாயமாக, அதிலே மணி வெளிப்பட்டால் கட்டாயமாக குளித்துக் கொள்ள வேண்டும். கனவுலே ஒருவருக்கு இன்பம் ஏதோ ஏற்பட்டாலும் ஆனால் மணி வெளிப்படவில்லை என்றால் குளிப்பு கடமை இல்லை என்பதைத்தான் நாங்கள் இந்த மசாலாவிலே பார்க்கின்றோம். அடுத்த மசாலாவுக்கு நாங்கள் வருவோம். உஜூபுல் குஸ்லி அலல் காஃபிரி இதா அஸ்லம். ஒரு காஃபிர் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் குளிப்பது கடமை. அதற்கு ஆதாரமாக திர்மிதி நசாயிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், கைஸ் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ், இன்னும் ஆதாரங்கள் இருக்கின்றன. இங்கே நூலாசிரியர் ஒரு ஆதாரத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அன்னஹு அஸ்லம ஃபஅமரஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யக்தஸில பிமாஇன் வஸித்ர். அந்த நபித்தோழர் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். நபி அவர்கள் அவர்களுக்கு தண்ணீரை கொண்டும் சிதர், இலந்தையை கொண்டும் குளித்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள் என்று இங்கே ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிறது. இதுதான் பலமான கருத்து. ஒரு காஃபிர் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் குளிக்க வேண்டும் என்பதுதான், குளிப்பது வாஜிப் என்பது சரியான கருத்து. அதற்கான இன்னொரு காரணம், வலி அன்னல் காஃபிர துஸீபுஹுல் ஜனாபா வஹுவ காஃபிர், ஒரு காஃபிருக்கு அவர் காஃபிராக இருக்கிற பொழுது ஜனாபா ஏற்படும், குளிப்பு கடமையாகும். அவர் குளித்தாலுமே காஃபிராக இருக்கிற நிலையிலே அவருடைய அந்த ஜனாபா நீங்காது, அவருடைய குளிப்பு நீங்காது. ஏன்? குளிப்பு என்பது ஒரு இபாதா. குளிப்பு என்பது அன்னல் குஸ்ல இபாதா
ولا تصح من كافر மினல் காஃபிர். ஒரு இபாதா ஒரு காஃபிரிடமிருந்து செல்லுபடியாகாது. அதனால் ஒரு காஃபிர் அவர் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் குளித்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு ஏற்கனவே ஏற்பட்ட அந்த ஜனாபாக்களுக்காக அவர் குளித்துக் கொள்ள வேண்டும். அவர் ஏற்கனவே குளித்திருந்தாலும் அங்கே அவருடைய அந்த குளிப்பு மார்க்க அடிப்படையிலே செல்லுபடியற்றது. ஒரு காஃபிருடைய இபாதா செல்லுபடியற்றது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் மூஜிபாத்துல் குஸ்ல், குளிப்பை கடமையாக்கக்கூடிய விடயங்கள். யஜிபுல் குஸ்லு மினல் ஜிமா, உடலுறவின் மூலமாக உடலுறவு கொள்வதன் மூலமாக குளிப்பு கட்டாய கடமையாகிவிடும். 2 உறுப்புகள் சந்தித்தால் கட்டாயமாக குளிப்பு கடமை. அங்கே மணி வெளிப்படாவிட்டாலும் சரி. வமின் ஹுரூஜில் மனி ஃபில் யக்ததி அவ் ஃபில் பனாம், விழிப்பிலோ அல்லது தூக்கத்திலோ மணி வெளிப்படுவதன் மூலமாக, இந்திரியம் வெளிப்படுவதன் மூலமாக குளிப்பு கடமையாகும். வயஜிபு இன்த துஹுரி மினல் ஹைதி வன் நிஃபாஸ், மாதவிடாய் அதே போன்று குழந்தை பெற்றெடுக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய இரத்தம் நிஃபாஸ், இந்த நிஃபாஸ் ஹைதிலிருந்து சுத்தமாகின்ற நேரத்திலே குளிப்பு கடமை, குளித்துக் கொள்வது கடமை. வயஜிபு இதா அஸ்லமல் காஃபிரு அல ஸஹீஹ், சரியான கருத்தின்படி ஒரு காஃபிர் இஸ்லாம் மார்க்கத்துக்குள் வரும் பொழுது குளிப்பு கடமையாகும். வயஜிபுல் குஸ்லு லில் ஜும்ஆத்தி அல ஸஹீஹ், சரியான கருத்தின்படி ஜும்ஆவுடைய நாளிலே ஜும்ஆவுடைய தொழுகைக்காக குளித்துக் கொள்வதும் வாஜிப். ஜும்ஆவுடைய இது சம்பந்தமான ஆதாரங்களை நாங்கள் விரிவாக பார்க்கவில்லை என்றால் இது ஒரு சிறிய நூல். யாராவது கேள்வி கேட்கின்ற பொழுது அந்த கேள்விகளுக்கு பதிலாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடத்துடைய கடைசியிலே நாங்கள் கேள்வி பதில் வைத்திருக்கிறோம். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அங்கே நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் சொல்கின்றோம். என்றால் நாங்கள் அதிகமாக ஆழமாக இந்த ஃபிக்ஹை படிக்க சென்றால் ஆரம்பமாக படிக்கக்கூடியவர்களுக்கு புரிதலிலே ஒரு சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது கடினமாக இருக்கக்கூடும். நாங்கள் இந்த பாடம் இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்கால்தான் இவ்வாறான ஒரு ஆரம்பமான ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். ويجب الغسل لإزالة الروائح الكريهة من الجسد, அதே போன்றுதான் உடலிலே மோசமான வாடைகள் வந்தால், வெறுப்பான அருவருப்பான வாடைகள் வருகின்ற பொழுது அதை நீக்கிக் கொள்வதற்காக குளிப்பதும் கட்டாயம். எனவே இதுதான் குளிப்பு கட்டாயமான நிலைகள் என்பதை நாங்கள் இப்போது பார்த்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போது நாங்கள் சந்தேகங்களுக்கான பதில்களை பார்ப்போம். பலருக்கும் பல்வேறு விதமான சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கின்றன. நாம் ஒவ்வொரு பாடத்திலும் இறுதியிலே இந்த சந்தேகங்களுக்கான பதில்களை பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக காபிர்களுடைய பாத்திரங்களிலே சாப்பிட முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி. அபூ ஸஅலப அல் குஷனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் பி அர்தி கௌமின் அஹ்லி கிதாப், வேதக்காரர்கள் வாழுகிற ஒரு பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதரே, அஃபனகுலு ஃபீ ஆனியதிஹிம், அவர்களுடைய பாத்திரங்களிலே நாங்கள் சாப்பிடலாமா? வேதக்காரர்களுடைய உணவு எங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுத்தால் அது ஹலால். அந்த வேதக்காரர்களுடைய பாத்திரங்களிலே நாங்கள் சாப்பிடலாமா என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லா தஅகுலு ஃபீஹா, அதிலே நீங்கள் சாப்பிட வேண்டாம். இல்லா அல்லா தஜிது கைரஹா, உங்களுக்கு வேறு எதுவும் அதல்லாமல் வேறு எதுவும் கிடைக்காவிட்டால் ஃபக்ஸிலூஹா வகுலு ஃபீஹா, அதனை நீங்கள் கழுவிவிட்டு அதிலே நீங்கள் சாப்பிடுங்கள். எனவே இங்கே காபிர்கள், அதுவும் வேதக்காரர்கள், அவர்களுடைய பாத்திரங்களிலே சாப்பிட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உங்களுக்கு அதுக்கு வேற எதுவும் கிடைக்காவிட்டால் அதனை நீங்கள் கழுவி சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அதுவும் புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிற நீண்ட ஹதீஸ். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களது தோழர்களும் முஷ்ரிக்கான ஒரு பெண்ணுடைய பாத்திரத்திலே உது செய்திருக்கிறார்கள். காவிர்களுக்குரிய முஷ்ரிக்களுக்குரிய ஒரு பாத்திரம் என்பது தெளிவாகிறது. எனவே இங்கே 2 விதமான ஹதீத்களை நாங்கள் பார்க்க முடிகிறது. சுருக்கம் என்னவென்றால், காவிர்களுடைய பாத்திரம் நஜிஸ் என்பது உறுதியானால் அதனை நாம் பயன்படுத்துவது ஹராம். அதனை கழுவுகின்ற வரையில் கழுவித்தான் பயன்படுத்த வேண்டும். அது நஜிஸ்
அதிலே நஜிஸ் இருக்கிறது என்பது உறுதியானது. அது சுத்தமானது என்று எங்களுக்கு உறுதியாக தெரிந்தால் அதை பயன்படுத்துவதிலே எந்த பிரச்சனையும் இல்லை. அதை பயன்படுத்தலாம் தாராளமாக. ஆனால் இதல்லாத சந்தர்ப்பங்களில் நஜிஸ் இருப்பது உறுதியாகவில்லை, சுத்தம் என்பதும் உறுதியாகவில்லை. இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே சிறந்தது அதனை பயன்படுத்தாமல் இருப்பது. பயன்படுத்துவது மக்ரூஹ். அதற்கு தான் நீங்கள் அதிலே சாப்பிடாதீர்கள் என்ற ஹதீதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் மக்ரூஹ் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், பாவம் அல்ல, ஹராம் அல்ல. நபி அவர்கள் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னது ஒரு மக்ரூஹ் என்ற அடிப்படையிலே தான், விரும்பப்படக்கூடிய ஒன்றல்ல, வெறுக்கப்படுகின்ற ஒரு விடயம். ஆனால் பயன்படுத்தினால் குற்றம் இல்லை. ஏன் குற்றம் இல்லை என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு முஷ்ரிக்கான பெண்ணுடைய பாத்திரத்திலே நபி அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் உது செய்திருக்கிறார்கள், தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்திலே. அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வதஆமுல் லதீன ஊதுல் கிதாப ஹில்லுல் லக்கும், வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலாலாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அவர்களுடைய உணவை அவர்கள் எங்கே சமைப்பார்கள்? அவர்களுடைய பாத்திரங்களிலே தான் சமைப்பார்கள். அதே போன்றுதான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் அபூதாவுதிலே இடம்பெற்றிருக்கிறது. குன்னா நக்ஸு மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فنصيب من آنية المشركين فنستمتع بها فلا يعيب ذلك علينا. நபி அவர்களோடு நாங்கள் யுத்தம் செய்வோம், நாங்கள் முஷ்ரிக்குகளுடைய பாத்திரங்களை பயன்படுத்துவோம், நபி அவர்கள் எங்களுக்கு அதனை குறை கூற மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை தடுக்கவில்லை. எனவே ஏற்கனவே அதை பயன்படுத்தாதீர்கள் என்று வந்தது, அதை பயன்படுத்தாமல் இருப்பது சிறந்தது என்ற அடிப்படையிலே, மக்ரூஹ் என்ற அடிப்படையிலே தவிர ஹராம் என்ற அடிப்படையிலே அல்ல. அதே போன்றுதான் இன்னொரு ஹதீஸ் அப்துல்லா இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், ஹைபர் யுத்தம் நடந்த அந்த நாளையிலே எனக்கு ஒரு தோல் பை கிடைத்தது, அதிலே கொழுப்பு இருந்தது, நான் அதை எடுத்துக்கொண்டேன். இன்று நான் யாருக்கும் இதிலிருந்து கொடுக்க மாட்டேன் என்று நான் சொன்னேன். திரும்பி பார்த்தேன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் புன்முறுவலோடு இருந்தார்கள் என்ற அந்த செய்தியிலே இருக்கிறது. எனவே இங்கே அவர்களுடைய, காவிர்களுடைய, யகூதிகளுடைய தோல்பை, அவர்களுடைய பாத்திரம் அது. அதிலே கொழுப்பு இருக்கிறது, அதனை இந்த நபி தோழர் பெற்றுக்கொள்கிறார். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கவில்லை. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுக்கு நஞ்சூட்டப்பட்ட உணவை சாப்பிட்டார்கள். அந்த உணவை கொடுத்தது ஒரு யூத பெண். ஒரு யூத பெண்ணுடைய பாத்திரத்திலிருந்து நபி அவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள். அதே யூதர்களை பற்றி, வேதக்காரர்களை பற்றி கேட்கப்படுகின்ற பொழுது சாப்பிடாதீர்கள் என்று சொன்னார்கள். எனவே அங்கு சாப்பிடாமல் இருப்பது முஸ்தஹப் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கழுவி சாப்பிடுவது, அதனை சுத்தம் செய்து கழுவி சாப்பிடுவது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுவாமல் வேதக்காரர்களுடைய அல்லது முஷ்ரிக்குகளுடைய பாத்திரங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த கேள்விக்கான பதிலாக இருக்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இரத்தங்கள் நஜிஸா என்று கேட்டால் நாம் பார்த்தோம், மாதவிடாய் இரத்தம் நஜிஸ் என்பதற்கான ஆதாரத்தை பார்த்தோம். அதே நேரத்திலே மாதவிடாய் இரத்தம் அல்லாத ஏனைய இரத்தங்கள் நஜிஸ் என்பதற்கான ஆதாரம் இல்லை. இரத்தங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஹுர்ரிமத் அலைக்கும் மைத்தது வத்தம், இரத்தத்தை சாப்பிட முடியாது. ஆனால் அது ஹராம் என்பதனால் அது நஜிஸ் என்று இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. அதாவது எல்லா ஹராமும் நஜிஸ் அல்ல, ஆனால் எல்லா நஜிஸும் ஹராமானது. அதே போன்றுதான் அவு தமன் மஸ்ஃபூஹன் அவு லஹ்ம ஹின்ஸீரின் ஃபஇன்னஹு ரிஜிஸ், அது நஜிஸ் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஓட்டப்பட்ட இரத்தம் அல்லது பன்றியுடைய இறைச்சி, இங்கே சொல்வது அது நஜிஸ் என்பது பன்றியுடைய இறைச்சியை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே ஓட்டப்பட்ட இரத்தம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, அதை சாப்பிடுவது கூடாது. எனவே அடிப்படையிலே ஒரு விடயம் ஹராம் என்பதற்கு, நஜிஸ் என்பதற்கு ஆதாரம் வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம்.
அந்த அடிப்படையிலே பொதுவாக இரத்தங்களை நாங்கள் இந்த இரத்தம் நஜிஸானது என்று சொல்வதாக இருந்தால், அதற்கான ஆதாரத்தை நாங்கள் முன்வைக்க வேண்டும். எனவே இரத்தங்கள் நஜிஸ் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை. மாதவிடாய் இரத்தம் நஜிஸ் என்பதற்கு தான் ஆதாரம் இருக்கிறது. பொதுவாக எல்லா இரத்தங்களும் நஜிஸ் என்பதற்கு ஆதாரம் இல்லை. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஒட்டகத்தை அறுக்கின்றார்கள். அந்த ஒட்டகத்தின் இரத்தம் அவர்களுடைய கைகளிலே, உடலிலே படுகிறது. அதனோடு அவர்கள் தொழுதார்கள். அதனை கழுவவில்லை. இது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபி தோழர். அவர்கள் இவ்வாறு செய்திருக்கின்றார்கள். எனவே அ அது நஜிஸ் இல்லை என்பது அவர்களுடைய கருத்தாக இருப்பதனால் தான் அவ்வாறு அவர்கள் அ அதனை கழுவாமலேயே என்ன செய்கிறார்கள்? தொழுதிருக்கின்றார்கள். அதேபோல தான் இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மாதவிடாய் இரத்தம் அல்லாத இரத்தங்கள் சரியான கருத்துப்படி அது நஜிஸ் அல்ல. மனிதனிடமிருந்து வெளிப்படக்கூடிய இரத்தங்கள் நஜிஸானவை அல்ல. ஏனென்றால், இந்த நேரம் வரையிலே எனக்கு அது நஜிஸ் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. எனவே அடிப்படையிலே எல்லா பொருட்களும் சுத்தமானது. அது நஜிஸ் என்பதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒரு மிருகத்திடமிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு துண்டு, அந்த மிருகம் உயிரோடு இருக்கின்ற பொழுது அதனுடைய ஒரு பகுதி வெட்டி எடுக்கப்பட்டால், அது இறந்தது, செத்தது என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். ஆனால், அது நஜிஸாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. ஏனென்றால், ஆ மனிதன் இறந்தாலும் அது சுத்தமானது. எனவே மனிதன் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவனுடைய உடலிலே ஒரு பகுதி பிரிந்தால் அதுவும் சுத்தமானது. மனிதனுடைய கையை ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒருவர் வெட்டுகின்றார். ஒரு மருத்துவத்திற்காக அல்லது விரலை வெட்டி எடுக்கின்றார். இது சுத்தமானது என்றுதான் அர்த்தம் என்பதை இமாம் இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொடர்ச்சியாக அதனை விளக்குகின்றார்கள். எனவே மனிதனுடைய இரத்தம் அதே போன்றுதான் இறந்த அ நிலையிலே இறந்தாலும் சுத்தமாக இருக்கக்கூடிய மீன், கடல்வாழ் உயிரினங்கள் இவற்றுடைய இரத்தங்கள் அ சுத்தமானது. நஜிஸ் அல்ல. அது நஜிஸ் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஏனென்றால், அது செத்தாலே அது சுத்தமாக இருக்கின்ற பொழுது எவ்வாறு அதனுடைய இரத்தங்கள் நஜிஸாக இருக்க முடியும்? மீனை பொறுத்தவரையிலே பெரும்பாலான அறிஞர்கள் அதனுடைய இரத்தம் சுத்தமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஏனைய இரத்தங்களும் அது அசுத்தமானது, நஜிஸானது என்பதற்கான ஆதாரம் இல்லை. அ ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், "மா ஸாலல் முஸ்லிமூன யுஸல்லூன ஃபி ஜராஹாத்திஹிம்" முஸ்லிம்கள் அவர்களுடைய காயங்களோடு தொடர்ச்சியாக தொழுது வந்திருக்கிறார்கள். காயங்களிலே இரத்தங்கள் இருக்கின்றன. அதே போன்றுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்ட பொழுது அவர்களுடைய இரத்தம் அவர்களிடமிருந்து வடிந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டுதான் இருந்தார்கள். அதே போன்றுதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய முகத்திலே இருக்கக்கூடிய ஒரு காயத்தை அவர்கள் கசக்கி விடுகின்றார்கள். அதிலிருந்து இரத்தம் வெளியேறுகிறது. அதனை 2 விரல்களுக்கு இடையிலே அதனை அவர்கள் அ தடவி விடுகின்றார்கள், துடைத்து விடுகின்றார்கள். பிறகு அவர்கள் தொழுகின்றார்கள். உது செய்யவில்லை. எனவே இரத்தம் நஜிஸ் அல்ல என்பதுதான் சரியான கருத்தாக இருக்கிறது. அதே போன்றுதான் அ மிருகங்கள், வேட்டையாடப்படுகிற மிருகங்கள், அதனுடைய இரத்தமும் நஜிஸ் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் அடிப்படையிலே நஜிஸாக இருக்கக்கூடிய நாய் போன்றவை இதிலிருந்து விதிவிலக்கு செய்யப்படும். பன்றி போன்றவை என்றால் அது அடிப்படையிலே நஜிஸாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, முஷ்ரிக்குகளுடைய பாத்திரங்களை பயன்படுத்துவதை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அதிலே ஒரு கேள்வி என்னவென்றால், முஷ்ரிக்குகள் நஜிஸானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றானே.
முஷ்ரிக்குகள் நஜிஸானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வது அவர்களுடைய உடல் நஜிஸ் என்பது அல்ல. அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய கொள்கை நஜிஸானது, மோசமானது. எனவே அது புலப்படுகின்ற நஜிஸ் பற்றி பேசப்படவில்லை. அவர்களுடைய கொள்கை ரீதியான நஜிஸை பற்றித்தான் அங்கே பேசப்படுகிறது. எனவே அவர்களுடைய உடலோ அல்லது அவர்களுடைய பாத்திரங்களோ நஜிஸ் என்பது அல்ல என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஷ்ரிக்குகளை பள்ளிவாசலுக்குள் நுழைவித்திருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்குள் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் முஷ்ரிக்களுடைய பாத்திரங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய காபிர்களுடைய உணவுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டிருக்கிறார்கள். எனவே நபி அவர்கள் நீங்கள் உண்ணக்கூடாதென்று அபூ ஸஅலபத் அல்-குஷனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே சொன்னது, நீங்கள் வேறு வழியில்லை என்றால் கழுவி சாப்பிடுங்கள் என்று சொன்னதை பொறுத்தவரையிலே, அங்கே வேதக்காரர்களை பற்றி கேட்கப்படுகிறது. பெரும்பாலும் அவர்கள் பன்றி இறைச்சியை சாப்பிடுவார்கள், மது அருந்துவார்கள். அது ஒரு அபூதாவுதுடைய ரிவாயத்தும் கூட, அறிவிப்பிலும் கூட அது வந்திருக்கிறது. அதனால் தான் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அந்த அடிப்படையில அவ்வாறான சந்தேகம் இருப்பதனால், அங்கே முஸ்தஹப் என்ற அடிப்படையிலே தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. தவிர கட்டாயம் என்ற அடிப்படையில இல்லை. கட்டாயம் என்று இருந்தால் நபி அவர்கள் முஷ்ரிக்குகளை, உங்களுக்கு தெரியும், சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஷ்ரிக்குகளா இருக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் அவர்களை கட்டி வைத்திருந்தார்கள். முஷ்ரிக்குகளை அவர்களுடைய உடல் நஜிஸ் என்பது அல்ல. அதே போன்றுதான் வேதக்கார பெண்களை திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம். இவ்வாறு பல விடயங்களின் அடிப்படையிலே அவர்களுடைய உடல் அல்லது அவர்களுடைய பாத்திரம் நஜிஸ் அல்ல. அவர்களுடைய கொள்கை நஜிஸ் என்பதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இன்னொரு கேள்வி. பெண்களிடமிருந்து அவர்களுடைய மர்ம உறுப்பில இருந்து வெளிப்படக்கூடிய நீர் நஜிஸானதா? அது வெளிப்பட்டால் உது செய்ய வேண்டுமா? இதற்கு ஃபிக்ஹிலே ருதூபத்து ஃபர்ஜில் மர்அ என்று சொல்வார்கள். நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு வரைவிலக்கணம் சொல்கிற பொழுது, ருதூபத்துல் ஃபர்ஜி மாஉன் அபியத் முத்தரத்திதுன் பைனல் மதி வல் அரக். அது ஒரு வெண்மையான நீர், மதியும் அல்ல, அதே போன்று வியர்வையும் அல்ல. இது இரண்டுக்கும் இடைப்பட்டது என்று வரைவிலக்கணப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே பெண்களுடைய உறுப்பிலிருந்து வெளிப்படுகின்ற நீர் அது மதியாக இருந்தால் அது நஜிஸ். எங்களுக்கு தெரியும். இச்சை நீராக இருந்தால் அதை கழுவ வேண்டும், உது செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே, நபி அவர்களிடத்திலே கேட்குமாறு சொன்ன அந்த கேள்விக்கு சொன்ன பதிலிலிருந்து கழுவப்பட வேண்டும். அது நஜிஸ் என்பது நாங்கள் பார்த்தோம். ஆனால் மதி அல்லாத ஒரு நீர், சாதாரணமாக இவ்வாறான நீர் வெளிப்படுவது பற்றி ஃபிக்ஹிலே பேசப்பட்டிருக்கிறது. சில அறிஞர்கள் இதனை நஜிஸ் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் இது சுத்தமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். சரியான கருத்து சுத்தமானது. ஏனென்றால் ஒரு விடயம் நஜிஸ் என்பதற்கான ஆதாரம் இருந்தால்தான் அதனை நாங்கள் நஜிஸ் என்று சொல்ல முடியும். எனவே தெளிவான எந்த ஒரு ஆதாரம் இல்லை. இது நஜிஸ் என்பதற்கான தெளிவான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஒரு ஹதீதிலே அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு ஆண் பெண்ணோடு உறவு கொண்டால் மணி வெளிப்படவில்லை என்றால், இந்திரியம் வெளிப்படவில்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்டதற்கு, பெண்ணிடம் பட்டதை கழுவிக்கொள்ள வேண்டும், உது செய்துவிட்டு தொழலாம். அதாவது ஆரம்பகால சட்டம், உடலுறவு கொண்டு மணி வெளிப்படாவிட்டால் குளிப்பு கடமை இல்லை, பட்ட இடத்தை கழுவிக்கொள்ள வேண்டும். இங்கே பட்ட இடத்தை கழுவிக்கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னதிலிருந்து, எனவே அந்த நஜிஸ் என்று சிலர் ஆதாரம் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இது தெளிவான ஒரு ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மதி பட்டதனால் கூட பட்டிருக்கலாம். அதனால் என்ன செய்ய வேண்டும்? கழுவ வேண்டும். எனவே மதி என்பது அது நஜிஸானது. ஆனால் இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்தும், இந்த மதி அல்லாத பெண்களுடைய அபத்தில இருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஈரலிப்பு தன்மை அது சுத்தமானது என்பதுதான்
அவர்களுடைய கருத்தும். அதேபோன்று உது எடுக்க வேண்டுமா? இல்லையா? என்று கேட்டால், இதற்கு உது எடுக்க வேண்டும் என்பதற்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஏனென்றால் இவ்வாறு உது செய்ய வேண்டும் என்று சொல்வது ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும். அதேபோன்று இது நஜிஸ் என்று சொல்வதும் ஒரு அதி ச பல பேருக்கு இது ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும். எனவே தெளிவான ஆதாரங்கள் அது நஜிஸ் என்பதற்கோ, அல்லது அதனால் உது செய்ய வேண்டும் என்பதற்கோ இல்லை என்றால், இது சிறுநீர் வெளிப்படக்கூடிய அ இடத்தினால் வெளியாகுவதில்லை. குழந்தை வெளியாகக்கூடிய இடத்தினால் தான் இது வெளியாகிறது. எனவே இது நஜிஸ் அல்ல, சுத்தமானது என்பதுதான் சரியான கருத்து. இதற்கு உதவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் சரியான கருத்து. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னும் பல கேள்விகள் இருந்தாலும் அடுத்த வகுப்பின் இறுதியிலே நாங்கள் அதை பார்க்கலாம் என்றால் நேரம் அதிகமாக சென்று விட்டதனால் இதனோடு நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليه. السلام عليكم ورحمة الله وبركاته.